நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னாக்கா, கியர் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த காலை வந்து கிளச்சிலே வச்சுருக்காங்க. அந்த கிளச்சிலே வைக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் கிளச்சு பிளேட் வந்து சீக்கிரமாக தேயும். கிளச்சு பிளேட்டு தேயாமல் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ப்ளேன்னு சொல்லுவாங்க. 0 to 5 mm. அந்த 5 mmக்குள்ளே வந்து உங்கள் ப்ளேயை வச்சுக்கோங்க. கியர் மாற்றினதுக்கப்புறம் உங்கள் ஃபுட்டை வந்து தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 நாள் ஓட்டினீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். ஏன்னா நீங்கள் கியர் மாற்றிட்டு கிளச்சிலே கால் வச்சுருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரீ ப்ளேக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்கள் கிளச்சு பிளேட்டு சீக்கிரமாக தேயும். அப்போ தேயும் போது பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப், அதாவது கிளச்சோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 கிலோமீட்டர், 70,000 கிலோமீட்டர், 1,00,000 கிலோமீட்டர்லாம் வந்து நிறைய பேர் ஓட்டியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கலாம். நம்ம வந்து ஒரு பொலினோ ரிசீவ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள ட்ரைவ் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து செக் பண்ணேன். அவர் கிளச்சிலே வந்து காலை வச்சுக்கிட்டு ஓட்டினார். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் வந்து கிளச்சு ட்ரைவ் பண்ணுறாருன்னு. நீங்கள் வந்து கிளச்சில் வந்து கியர் போட்டதுக்கப்புறம் கால் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிளச்சு ஓவரால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 7,500 வரும். கியர் ஆயில் மாற்றணும், தேவையில்லாத அன்னெசரி செலவு. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் அந்த ஃபுட்டை வந்து நவுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சாய் கார் கேர், தஞ்சாவூர் மாதாக்கோட்டை ரோடு. இந்த மாதிரி கிளச்சில் ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ இருந்ததுன்னா எனக்கு வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்கள் வரவேற்கப்படுகிறது. உடனே வந்து நாங்கள் ரிப்ளைவும் கொடுக்குறோம். நன்றி. வாழ்க வளமுடன். தைப்பூச நல்வாழ்த்துக்கள்.